ஸ்தேவானை பாருங்க, ஸ்தேவானை வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க, ரத்தம் வடிகிறது, இன்னும் நேரத்துல மறிக்க போறாரு. அந்த நேரத்துல வானம் திறக்கப்பட்டதையும் பிதாவாகிய பிதாவானவரையும் இயேசு கிறிஸ்தானவரையும் பரலோகத்தில் இருக்கிறது கண்டு அமேன் பிதாவே இவர்கள் மன்னியும் என்று சொல்லி அவங்க ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு மகிமையான காரியம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொள்ள வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. அல்லேலூயா! இது கிறிஸ்துவ நிமித்தமாக ரத்த சாட்சியாக மறிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக வரைக்குமாக இந்த அது திருச்சபையில் பாருங்க, உபத்திரம் பெருக பெருக சபைகள் பெருகிற்று. பேதுரு பாருங்க, ஒரு பக்கம் நிழல் பட்டோடலாம் சுகம் நடக்குது, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லையே. இயேசு நாமத்துல எழுந்து நட சொல்லும் பொழுது சப்பான் எழுந்து நடக்கிறான். ஆனா அவர் எங்க தூக்கி போடுறாங்க? ஜெயில தூக்கி போடுறாங்க. அந்த சிறைச்சாலை கட்டுகள்லாம் உடையுது.